எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நான் களப்பணியை தொடங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி வி தி லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு நிறுவனாங்க இல்லையா, அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமா அரசியல் கட்சியா மாறும் அப்படின்றதையும் அவருடைய அமைப்பை சேர்ந்த எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த வி தி லீடர்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இது சம்பந்தமா அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாமா? இப்ப கோயம்புத்தூர்ல அப்துல் கலாம் அவங்களுடைய பேர்ல அறநெறி அரசியல் மையம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறக்கிறோம். இதுல லட்சக்கணக்கான தன்னாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசியல் பயிற்சி நாங்க கொடுக்கணும், அரசு நிர்வாகத்தை நாங்க ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இறங்கி இருக்கிறாங்க. தினமுமே இவங்க இணைஞ்சு செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்தியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும், அதனால தமிழகம் அதுல ஃபர்ஸ்டா இருக்கணும், எப்போதுமே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எய்ம் தான் எங்களுக்கு. அதனால எல்லா மதமும் எல்லா இனமும் எந்த ஜாதியா இருந்தாலும் எல்லாரும் வாங்க, நாம ஒன்னா சேரலாம், நாம இந்தியர்கள் நாம தமிழர்கள் அப்படின்ற ஒரே ஒரு கருத்தை தான் இங்க நாங்க முன் வைக்கிறோம். இப்ப பிரிட்டன்ல இருக்கக்கூடிய அந்த தன்னாளர்கள் எல்லாம் வி தி லீடர்ஸ் அந்த அமைப்புல இணையறதுக்காக விரும்புறாங்க. அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, இந்த இணையதளம் மூலமா நீங்க இணைஞ்சுக்கோங்க. ஜூலை 1ல இருந்து நாம களப்பணியை தொடங்குறோம், அவ்வளவுதான். அந்த மாசம் ஃபுல்லாவே நாம போதைப் பொருளுக்கு எதிராக செயல்படுறோம். ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக களமிறங்க இருக்கிறோம். அரசு மேல பழி போடாம நாம களமிறங்கணும். ஜூலையோட ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்து நம்மளுடைய மொபைல் ஆப் சீக்கிரமா வந்துடும்ன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. வி தி லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பை அவரு அரசியல் கட்சியா பதிவு செய்யற பணிகள் நிறைய நடைபெற்று வந்துகிட்டு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஃபியூச்சர்ல இது தேர்தல்ல போட்டியிடுற ஒரு அரசியல் கட்சியாகவும் மாறும்ன்ற மாதிரி அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில கூட அவங்க இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதாவது போதை கலாச்சாரத்துக்கு எதிராக ஜூலை 19ஆம் தேதி திருச்செந்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறோம். அதுல அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாங்க. எங்க அமைப்பு எந்த அரசியல் கட்சிக்கும் பினாமி அமைப்பு கிடையாது, தமிழர்களை முன்னால நிறுத்தி தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நோக்கத்தோட தான் நாங்க எப்போதுமே செயல்பட்டுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தமிழக வெற்றி கழக அரசு செயல்படுத்திட்டு வர்றாங்க இல்லையா சில திட்டங்கள்லாம், அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுலயும் குறிப்பா இளைஞர்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்கள அமைச்சர்களாக வச்சிருக்கிறாங்க இல்லையா. ஏன்னா 29 வயசு 35 வயசு இவங்களெல்லாம் அமைச்சர்களா ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் பாராட்டுக்குரியதான். அதே இது பண்ணும்போது இவங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் பெருசா வித்தியாசம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால அமைப்பை வலுப்படுத்துற பணிகளை நாங்க கவனமா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். வி தி லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பை கூடிய சீக்கிரமா பெரிய அரசியல் கட்சியா பதிவு செய்யற பணிகள்லாம் நாங்க எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபியூச்சர்ல உள்ளாட்சி தேர்தல் இல்லைன்னா லோக்சபா தேர்தல் சட்டசபை தேர்தல்களை நாங்க கண்டிப்பா போட்டியிடுவோம், அதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். இப்ப ஃபியூச்சர் அரசியல் அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்க கூட்டணி கூட வச்சுப்போம் அப்படின்ற முடிவும் நாங்க செய்வோன்ற மாதிரியும், இது தமிழக அரசியல்ல மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்துற சக்தியா இருக்கும் எங்க அமைப்பு அப்படின்ற மாதிரி ஊர்ஜிதமா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தமிழகத்துல பாஜக தலைவராக இருந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். அதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன் அவங்க தலைவரா வந்தோன்னே இவரை ஓரம் கட்டிட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் அவருடைய பேச்சுக்கு அங்க இடம் இல்லை, அவர் சொல்றதெல்லாம் காது கொடுத்தே கேட்கறது இல்லை. அதுவும் இல்லாம டெல்லி தலைமை மேல அவங்க கொஞ்சம் அதிருப்தியோட இருந்தாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டாக கூட பாஜகவை எதிர்த்து அவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மும்மொழி கொள்கைக்கு ஹிந்தி உள்ள வரப்போகுது, இந்த 3 மொழி கொள்கையை ஆதரிக்கிறாங்க, சிபிஎஸ்க்கு உள்ள ஹிந்தி கட்டாயம், அதுவும் இல்லாமல் அனைத்து ஸ்கூல்லையுமே கட்டாயம் அப்படின்ற ஒரு இது வரும்போது இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. ஏன்னா இவங்க பிஜேபியில் தான் இருக்கிறாங்க, ஸ்டில் ஒரு பெரிய பதவி இல்லைன்னா கூட இவங்களுக்கு டெல்லியிலையோ இல்லை இப்போ இப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு ஆந்திராவில் முன்னாள் ஆளுநராக அவங்களுக்கு பதவி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச பட்சத்தில் அப்படி எதுவும் கிடைக்கல. ஸோ என்ன இவரை ஓரங்கட்டிட்டாங்களே. இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, நோட்டாவை தாண்டி இது ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா யாராலும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களால தான். இவர் தலைவராக இருந்து இவருடைய ஸ்பீச்னால நிறைய இளைஞர்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகி இவருடைய பிஜேபி அமைப்புக்கு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் நிறைய இடங்கள்ல சாட்டையால அடிச்சுக்கிறது அப்படி இப்படின்னு ட்ரோல் மெட்டீரியல் தான் இவர் ஆனாரு. ட்ரோல் மெட்டீரியல்
ஆனாலும் அதை பத்தி எதையுமே அவர் கவலைப்படாம தாமரை வந்து தமிழ்நாட்டுல மலரவே மலராது, பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, அதுக்கு வந்து இந்த கொள்கைகள்லாம் இருக்கு, நல்லது பண்ணுவாரு மோடி, இன்னைக்கு நல்லது நாளைக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஊர்ஜிதமா பேசிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. இப்ப வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை நடத்தவும் போறாரு. சோ நம்ம கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போதே அவங்க சொல்லிட்டாங்க, இந்த இயக்கம் கண்டிப்பா வந்து ஒரு கட்சியா மாறும், நாங்க தேர்தலில் போட்டியிடுவோம், வரும் காலங்களில் நாங்க போட்டியிடுவோன்ற மாதிரி கன்ஃபார்மா சொன்னாங்க. அந்த இயக்கம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே, அதாவது 2-3 நாட்களுக்குள்ளேயே லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து தாண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மில்லியன்லாம் கூட தாண்டிடுச்சு. நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க 2 பேருக்கு மாற்று கட்சியா வேணுன்ற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த ஒரு பெரிய மாற்றமும் பண்ணல. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அதிரடியான மாற்றங்கள் நடக்கும், உடனே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பெருசா எந்த மாற்றமும் நடக்கல. மின்வெட்டு பிரச்சனைகள் எப்போதுமே உள்ளதுதான், இந்த வாட்டி அதிகமா இருந்துச்சு. பெண்களுக்கான பாலியல் தொல்லைகள் அது சொல்லவே தேவையில்ல, டெய்லி ஒரே நாள்ல 5 கேஸ்லாம் கூட பதிவாகி இருந்துச்சு. அதுக்காக சிங்கப்படை ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த சிங்கப்படையில இருக்கக்கூடிய பெண் போலீஸுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கே வந்து பாலியல் தொல்லை இன்ஸ்பெக்டர் கொடுத்தாருன்ற மாதிரிலாம் நம்ம நியூஸ் பார்த்தோம். அதிகமா இந்த பாலியல் வழக்குல ஈடுபடுறது தாவேகா நிர்வாகிகளா தான் இருந்தாங்க. அப்படின்ற பட்சத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல ஒரு அதிருப்தியும் வந்து தமிழக மக்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னால அவர் வந்து வாக்கு சேகரிக்க வரும்போது பரப்புரையின் போதெல்லாம் எப்படி பேசினாரோ அந்த அளவுக்கு சட்டமன்றத்துல அவர் வந்து பெருசா பேசல. அப்படியே சட்டமன்றத்துல அவர் பேசினா கூட குட்டி ஸ்டோரி சொல்றேன், எங்க அப்பாவை காணும், இந்த மாதிரி சட்டமன்றத்தின் மரபை மீறி ஒரு மாண்பே இல்லாம ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும்னு கூட தெரியாம அந்த மாண்பை தவிர்த்து பேசினார் இல்லையா. சோ இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அப்செட்டா தான் இருக்கிறாங்க விஜய் அவர்கள் மேல. நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க, தமிழ்நாட்டை வேற லெவல்ல ஆக்குவாங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அட்லீஸ்ட் அந்த உரிமை தொகையாவது இது வரைக்கும் தொடருது, மகளிர் விடியல் பயணம் தொடருது. இத்தனைக்கும் போக்குவரத்து கழகம் எவ்வளவோ கோடியில வந்து கடன்ல இருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும் போதும் அந்த விடியல் பயணம் தொடருது. அந்த புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் தொடருது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் டிவிக்கு அவங்க கொண்டு வந்தது இல்ல, டிஎம்கே கொண்டு வந்ததுதான். இதை தான் வந்து அண்ணாமலை கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா தான் இருக்கு, அவங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 40 நாள் 45 நாள் நம்ம வந்து பார்த்துட்டோம் இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றத. ஆனாலும் கொஞ்சம் அதிருப்தி மக்கள் மனசுல இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி தலைவர் வந்து யாருன்னா பேசியிருக்கிறாங்களா? இப்ப திருச்சிலேயே வந்து முதலமைச்சர் விஜய் போயிருந்தாங்க நன்றி சொல்றதுக்காக. ஆனா அதை தவிர பாக்கி எல்லாமே அங்க பண்ணாரு. சோ எங்க போனாலுமே எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம், அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்க கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய அவர் பேசினார் தவிர அதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஏன் அவங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் வந்து அதிரடி ஆய்வு பண்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல போயிட்டு ஆய்வு பண்ணாங்க. ஆனா அந்த ஆய்வுல வந்து ஒரு பெருசா எதுவுமே அவங்களுக்கு சிக்கல, ட்ரோல் தான் ஆனாங்க, ஒவ்வொருத்தரும் ட்ரோல் மெட்டீரியல் தான் ஆனாங்க. சரி எம்எல்ஏக்கள் தான் ஆய்வு பண்ணாங்களான்னு பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க, தோத்து தான் இருப்பாங்க, அவங்களே ஆய்வுக்கு போறாங்க, சாதாரண நிர்வாகிகள் ஆய்வுக்கு போறாங்கன்ற மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். சோ இதனால இந்த கட்சிகள் மேல அதிருப்தி இருக்குது. இப்ப டிஎம்கே வேண்டாம் அப்படின்றதுனால தானே டிவிகே வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த டிவிகே மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால நம்ம வந்து மாற்று அரசியலா வருவோம், நம்ம உள்ள போவோம். நம்ம போனோம்னா இப்ப டிவிகே மாதிரி எல்லாமே வந்து டிஎம்கே தான் பண்ணாங்க, கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்து யார் எந்த அரசு மேலேயும் பழி போடாம, யாரையுமே எந்த ஒரு பழி சொல்லும் சொல்லாம நம்மளால என்ன முடியும், சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், இரண்டாவதாக இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றத ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். நமக்கும் தன்னார்வலர்கள் சொல்லக்கூடிய நிறைய பேர் நம்மளுடைய கட்சியில இருக்கிறாங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இப்ப ஜூலை மாசம் இனிஷியலா அது பண்ண போறாங்க. ஸோ ஆகஸ்ட் 15ல இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இந்த வி தி லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பினுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் கூடிய சீக்கிரம் வரும். கண்டிப்பா நாங்க லோக்சபா தேர்தலையோ இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலையோ அடுத்ததாக வரக்கூடிய சட்டசபை தேர்தலையோ கண்டிப்பா நாங்க வந்து போட்டியிடுவோம். கூட்டணி கட்சிகள் கூட நாங்க வரவேற்று வச்சுப்போம். ஆனா அவங்க வந்து ஊழல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப விஜய் அவர்கள் கூட ஊழல் செஞ்சவங்க யாருமே மத்த கட்சியில இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்க கட்சியில வச்சுக்கிட்டாங்க. ஊழல் செய்யறவங்க யாரும் மத்த கட்சியில இருக்க கூடாது, அவங்களெல்லாம் நாங்க கூப்பிட்டுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க போங்க அவங்க பக்கம் வச்சுக்கிறாங்க. அடுத்த கட்சியிலிருந்து, அதாவது தீர்ந்து போன சக்தின்றாங்க, தீய சக்தின்றாங்க, அங்கேருந்துதான் எம்எல்ஏக்களை தூக்கி இவங்க வச்சிருந்தாங்க இல்லையா. அதை குதிரை பேரம் பண்ணாங்களோ இல்ல என்ன செஞ்சாங்களோ, ஆனா இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஆதரவு வந்துடுச்சு. ஸோ அண்ணாமலை கட்சி
இப்படி இருக்காதுன்றத அவங்க சொல்றாங்க.